இந்த டிஷ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டுல ரெட் பிங்க் ப்ளூ சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். 1 2 3 1 2 3 ஓகே பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேலட்டு இதில் ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். தெரியுதுல இது இருக்குது போட்டுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் பண்ணிக்கலாம். ஓகே ஹேர் வந்து சீக்கிரம் நான் ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் போட்டு வச்சுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் யார் வரான்னு பார்ப்போம். நம்ம பவுடர் போட்டுடலாம். இப்போ இந்த பேலட்லேருந்து நம்ம பிங்க் கலர் எடுத்து போடலாம். இப்போ நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹேர் சீவிடலாம். இப்போ நம்ம ஹேர் சீவியாச்சு. நெக்ஸ்ட் யாருன்னா இவ வந்து ரெட் கலர் வந்து ரெடி ஆயிட்டா. ஹாய், இப்போ வந்து எல்லாரும் ப்ளூ கலர் பிங்க் ரெட் சேர்ந்து வைக்க போறோம். ஓகே வாங்க போலாம். பிங்க் கலர் பிங்க் கலர் பிங்க் கலர் என்ன கட்டிட்டு இருக்க? பிங்க் கலர் தான் தேடிட்டு இருக்கா. பிங்க் கலர் இருக்கு கிடைச்சா இருக்கு. ரெட் இன்னும் கிடைக்கவே இல்ல. பிங்க் நமக்கு ரெட் எங்க இருக்கு? எப்படியோ எவ்வளோ ஒரு பலசாலி. பிங்கா மக்கள் பிங்க் நான் எடுத்தேன். பிங்க் கலர் எனக்கு கிடைச்சிருக்கு. பிங்க் கலர் பிங்க் கலர் பிங்க் கலர் பிங்க் கலர் பிங்க் கலர் ஐ நான் பிங்க் எடுத்தேன். ரெட் கலர் ரெட் கலர் ரெட் கலர் ரெட் கலர் எல்லாமே பிங்க் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா. இதுக்கு முன்னாடி எல்லாமே பிங்க் கலர் வச்சு நமக்கு 3 நாள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது? பர்பிள் கலர் போடுவோ. பிங்க் கலர் கிடைச்சிச்சு பாருங்க. எனக்கு இன்சைடு உள்ள நிறைய இருக்கு. உள்ள ப்ளூ. ஆனால் உண்மையாக சொல்றாங்க இந்த ஃபுல் பிங்க்கும் லக்ஸியாவுக்கு தான் சேரணும். பிங்க் எனக்கு தான் ஃபுல்லாக சேரணும். எங்கள் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கா. இங்கே இருங்க ஃபுல் டோட்டல் பண்ணது. ரெட்டு கொஞ்சம் ப்ளசன்ட் லுக்காக இருக்குது. அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் முடிக்க முடியும். ரெட்டு வந்து ஜன்னல் கிட்டனால கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். இந்த பிங்க்கெல்லாம் இது இங்கே வச்சுட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா. நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். வேறு இடத்துக்கு மாற்றிட்டுருக்கேன். இப்போ தான் நான் பிங்க் வந்து எல்லாத்தையும் ஒதுங்க வச்சிட்ருக்கேன். இந்த இடம் அப்படி டைல்ஸ் போட்டு இந்த இடமே பிங்க்கு. இந்த இடமே பிங்க். அப்படி பார்த்தா இந்த இடமே எனக்கு தான் சொந்தம். எல்லோரும் என்னை முறைப்பாங்களே. இந்தா ரெண்டு அக்காவை பார்க்கையே ஒரு ப்ளூ தீமில் அப்படியே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்காவோடது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே தரணியாவோடது வந்து பெருசு. அதுதான் இதெல்லாமே ப்ளசன்ட் லுக்காக இருக்குது அவளுக்கு. இதான் கீழே பார்த்தா கொஞ்சம் பார்க்க தீயில இருந்த மாதிரி. அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொச்சை கொச்சைன்னு இருக்கும். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. வேறு இந்த இடம் வந்து இது வந்து பேட்மிண்டன் இதெல்லாம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதெல்லாம் பொம்மையெல்லாம் வச்சு அந்த அப்படி ப்ளசன்ட் லுக்காக கொடுத்துருக்கேன். கீழே வந்து பெட்ரூம் ஆக்கலான்னு ஒரு திங்கிங்கில் இருக்கேன். ப்ளூ டீம் சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே ப்ளூ தான் இருக்குது. கொஞ்சம் டார்க் ப்ளூவும் அந்த டார்க் ப்ளூலாம் சேர்ந்து ஒரு ப்ளூவாக இருக்குது. இந்த துணி பார்க்கிங்கன்னா ப்ளூ தான். பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சேலோக்காக தான் ரியலிஸ்டிக்காக ப்ளூ மாதிரி இருக்கும். ரெட் டீம் வந்து கொஞ்சம் இன்னும் ரெட் டீம் வந்து இது ரெடி ஆகலை பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் டீம் என்ன பண்ணிட்டுருக்கு? பயந்துட்டேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா பிங்க் டீம் தான் பிங்க் கலரில் இருக்க மாதிரி இருக்குது. ப்ளூ கூட செகண்ட் லெவல் தான். ரெட்டு ஓகே. அக்கா வந்து முடிச்சிட்டாங்க. அக்காவோட டோட்டல் அவுட்ஃபிட் பாருங்கள். என்னது இது? ப்ளூ கலர் மேடம். ஹாய் ப்ளூ கலர் மேடம். இப்போ வந்து ரெட்டு பார்க்கலாம். ரெட்டு வந்து ஐயோ அப்படியே ரெட்டெல்லாம் கேமராலாம் அப்படி ஷோ ஆகுது. எல்லாம் அப்படி இது கேமரா ரொம்ப நடிக்கிறா. ஓவராக இருக்கு.
பளிச்சுன்னு அப்படி தெரியுது. வேற என்ன சொன்ன நீ? நம்ம இன்னும் பெட்டு ரெடியே பண்ணல. அப்புறம் ரெடி பண்ணலாம். நானே இன்னும் பெட்டே ரெடி பண்ணல. நீ ரெடி பண்ணலாம். ஏம்மா அப்பா ஒரு பக்கம் போனா ஒரு பக்கம் சண்டை மாறிடுறியா? என்ன ஒரு படம் கீழே போனா ஒரு பக்கத்தை கீழே க்ளீன் பண்ண போனா அடுக்கடுத்த பக்கம் போய் ஜாட்டியா இருக்கு. சரி அதை இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பையான இடம். இந்த அந்த இடம் அப்படி நான் வரும்போது அப்படி குப்பையாக இருந்தது. இந்த டோட்டல் பேஸ் கூட வீடியோ எடுக்கணும் நாங்கள் க்ளீன் பண்ணல. எங்களுக்கு அப்படி சேலஞ்ச், இந்த சேலஞ்ச் தான் முக்கியம். உங்களால் முடியல. ஃபேன் கூட இல்லை. ஃபேன் இல்லாமல் தான் இந்த சேலஞ்சே இரு, அதோட ரூலு. அதனால் அந்த ஃபேன் சேலஞ்சுக்காகவே கலர்த்தி இருக்கும். இந்த இதெல்லாம் என் டோட்டல் அவுட்ஃபிட். பெட்டில் படுத்தவா இப்போ தரையில் படுக்கணும். வயிறு அரைச்சிக்கோப்பா. நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டாப் வயிறு ரொம்ப சுற்றி இருந்தது. எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையா இருக்கே. பார்த்துட்டு நாங்கள் வந்து பஞ்சபூதத்துலேருந்து தான் ரொம்ப எடுத்திருக்கோம். அதனால தான் அப்படி இருக்கு. பஞ்சபூதத்தில் வந்து பாதி ப்ளூ, ரெட், பிங்க் அந்த மாதிரிலாம் வரும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெட் கலர். ஏன்னா ரெட்னா எனக்கு உயிர் மாதிரி. ரெட்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா எனக்கு ரெட்டு ஏன் தெரியல பிரைட்டாக அந்த கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட்டு என்ன சொல்ல முடியாது. சரி ப்ளூ பாருங்க. ஓகே, ப்ளூ பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கும்போது அந்த கண் குளிர்ச்சியாக தண்ணியில் இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன சேலஞ்ச் போட போகிறோம்னு யோசிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் நாங்கள் வந்து வாட்டர், ஏர், ஃபயர் இது தான் போட போகிறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய் பாய். டாடா பாய் பாய். டாடா பாய் பாய். மேடம் ரொம்ப கவலைப்படுறாங்க. சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி.